Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. யுக்ரைன்ல இருந்து நம்ம இந்தியா என்னவோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கு. ஆனா யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா இந்தியா செயல்படுறதா நம்ம நாட்டோட பேரு அடிபட்டிருக்கு. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள்ல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் இருந்ததா யுக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கு. யுக்ரைன் போரில் இந்தியாவின் பெயர் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். யுக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலா உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில யுக்ரைன்ல வீசப்பட்ட ரஷ்ய ட்ரோன்களை யுக்ரைன் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க. குறிப்பா ஷஹெத் 136 அப்படிங்கிற ட்ரோனை ஆய்வு செஞ்சப்போ அதுல இருந்த சில பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா யுக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மின்னணு பாகங்களை உருவாக்கக்கூடிய விஷய் இன்டர் டெக்னாலஜி நிறுவனம், அப்புறம் மைக்ரோ சிப்களை உருவாக்கக்கூடிய இந்தியாவை தளமா கொண்டு இயங்கக்கூடிய ஆரா செமிகண்டக்டர் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்ச பாகங்கள் அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ட்ரோன்கள் ஈரான்ல வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சில பாகங்கள் ஒன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும், இல்ல இந்தியாவில் அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. யுக்ரைன் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்துக்கிட்டையும் அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்டையும் இந்த மிக தீவிரமான பிரச்சனையை பத்தி பேசியிருக்கு. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளுக்கான சிறப்பு பிரதிநிதி டேவிட் ஓ சலிவன் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் இனி ரஷ்ய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட எரிபொருட்கள் அப்புறம் எண்ணெய் பொருட்களை வாங்காது அப்படின்னு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டுச்சு. இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியால வடினர் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. அதுல கணிசமான அளவு ரஷ்ய எண்ணெய் பயன்படுத்தப்படுது. முக்கியமா இந்த சுத்திகரிப்பு நிலையத்தோட ஒரு பகுதி ரஷ்ய அரசு நிறுவனமான ராஸ்நெஃப்ட்டுக்கு சொந்தமானது. இதை பத்தி பேசுறதுக்காக தான் டேவிட் ஓ சலிவன் போன ஜூலைல இந்தியாவுக்கு வந்திருந்தாரு.